இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனிலேயே நைட்டு துளசியும் ரங்கனும் வாட்ஸ்அப்ல சேட்டிங்கை போட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு லவ்வை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ராஜீவ் கேரக்டர் தான் இடையில புகுந்து என்ன வேலைலாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த பக்கம் ரிஷி ஃபர்ஸ்ட் டைம் பசங்களோட தூங்கலாம்னு வந்தா அவனுங்க விடுற கொரட்ட சத்தத்துல அவனால சரியா தூங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. வெளியே 2 பேர் கிளவுஸ் காணாம போனதுக்கெல்லாம் ஜாதியை இழுத்து போட்டு பார்த்துக்கலாமான்னு வாய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சத்தம் கேட்டு கிளவுஸ் தானே பிரச்சனை, சரி ஹெல்ப் பண்ணலாமேன்னு வந்து என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கிளவுஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு சண்டைலாம் போடாதீங்கன்னு சொல்ல இவன் கிட்ட இருக்குதுன்னு காமிக்கிறானா. இந்த மாதிரி பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றவங்க எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க, நீ ஒண்ணு கிழிக்க வேணாம் மூடிட்டு கிளம்புன்னு மறுபடியும் கிளவுஸுக்கு அடிச்சுக்கிறானுங்க. அப்புறம் காலையில கேர்ள்ஸ் பிராக்டிஸ் மேட்ச்ல பத்மா எப்பவும் போல வள்ளிக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம அவ மட்டுமே ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்க இத ரங்கனுமே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியா அவளுக்கு ஸ்ட்ரைக் கிடைச்சதும் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணி 6-4 அடி பொழந்துகிட்டு இருக்கா. அவ விளாடுறத பார்த்து கேர்ள்ஸுமே நல்லா என்கரேஜ் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே போல்ட் ஆயிர கிரவுண்ட்ல இருந்து சோகமா வெளியே போறா. அப்புறம் லாராவும் வந்து சிங்கிள் தட்ட, ஆனா அந்த சிங்கிள்ஸ பத்மா வேணாம்னு சொல்லிடுற அடுத்த பாலே அவளும் அவுட் ஆயிடுறா. அடுத்து தியோ வந்ததும் அவளும் ஃபர்ஸ்ட் பாலே அழகா கையில கொடுத்துட்டு கிளம்பிடுறா. ஆனா பத்மா மட்டும் ரொம்பவே பொறுமையா ஆடி 50 அடிச்சு பேட்டை தூக்கி காமிக்க ஒருத்தர் கூட கை தட்டாம இவளோட ஸ்கோருக்காக டீமையே அவுட் ஆக்கிட்டான்னு செம்ம காண்டுல இருக்காங்க. அப்புறம் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதும் மணி அப்பா அம்மா கிட்ட போட்ட பிட்டெல்லாம் தங்கம் பசங்க கிட்ட பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அம்மாவை வச்சே பொண்ணு உசார் பண்ண பிளான் போடுறியான்னு கேட்டா, டி அவ ரொம்ப பயந்தாடா அதனாலதான் கூட போனேன்னு சொல்றான். அப்புறம் அம்மா அப்பா கிட்ட மணி உங்க எல்லாரையுமே மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அதனால அவங்க இங்க வர போறாங்கன்னு சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பான் போல அந்த பேப்பரை எல்லாருக்குமே கொடுக்கறான். அங்க கட் பண்ணா பத்மா ரங்கங்கிட்ட ஸ்கோர்ஸை பார்த்தாலே ஓப்பனிக்கே நான் தான் சரியான ஆள்னு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு டவுட்டா இருந்தா பசங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றா. எங்கனும் ஐயோ தேவையில்லைங்க, அதான் நானே பார்த்தனே, அதனால என்னோட ஃபைனல் டிசிஷன் வள்ளியும் லாராவும் தான் ஓபன் பண்ண போறாங்க, நீங்க நம்பர் 3ல ஆட போறீங்கன்னு சொல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன மட்டும் ஏன் எப்பவுமே டார்கெட் பண்றீங்க, லாஸ்ட் 3 மேட்ச்ல வள்ளியை விட என்னோட ஆவரேஜ் தான் அதிகம், இதுக்கு மேல நான் என்னதான் பண்றதுன்னு கேட்க அதுக்கு தியோவுமே பத்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றா. நீங்க எல்லாருமே உங்களோட ஸ்கோர்ஸ் அனலைஸ் பண்றது சந்தோஷம்தான், ஆனா இப்ப கேமை பத்தி பேசலாமா, உங்க ஸ்கோர்ஸை வச்சு பார்க்கும்போது உங்களோட கேம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஆனா நீங்க இவ்வளவு நல்லா விளாண்டும் ஏன் நம்மளால ஜெயிக்க முடியல, ஏன் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல, அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கே வள்ளி அடிச்ச ஸ்கோரும் அவளோட ஸ்ட்ரைக் ரேட்டும் தான் காரணம். நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு மட்டும்தான் ஆடுறீங்க, டீமோட பர்ஃபார்மன்ஸுக்காக ஆடலைன்னு தியோவை கூப்பிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் 40 ரன்னை அக்ரெசிவா அடிச்சிட்டு அடுத்த 20 ரன்னை ஸ்லோவா ஆடி கேமையே ஸ்லோ டவுன் பண்ணா அடுத்து பேட் பண்ண வரவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு கேட்க அவங்க டார்கெட் அடிக்கணும்னு பிரஷர்ல தப்பான ஷாட் ஆடி விக்கெட்டை விட்டுருவாங்கன்னு சொல்ல எல்லாருமே அவ சொல்ற பாயிண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா பத்மா மட்டும் ரொம்ப பிடிவாதமா நான் ஓப்பனிங் ஆடலைன்னா டோர்னமெண்ட்லயே ஆட மாட்டேன்னு எப்படியும் நம்மளை தூக்க மாட்டாங்கன்னு குருட்ட நம்பிக்கையில சொல்ல இது டீமா சேர்ந்து ஆட வேண்டிய கேமு, அந்த டீம் மேலேயே அக்கறை இல்லைன்னா வெளியே போய்கிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி மிரட்டி பொசிஷன் வாங்குற வேலைலாம் என்கிட்ட நடக்காது, வள்ளியும் லாராவும் தான் ஓபன் பண்றாங்க, இதுதான் என்னோட முடிவுன்னு சொல்லிட்டு போறான். அப்ப மணி ரங்கனை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து விஷயத்த சொல்றான். அங்க கட் பண்ணா தங்கத்தோட அப்பா அம்மா அகாடமிக்கு வந்திருக்க நம்ம பசங்களாம் தங்கத்தை மாதிரி ஒரு டிசிப்ளினான பொண்ணை பார்க்கவே முடியாது, கிரிக்கெட்ல டவுட்னா ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவான்னு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாம ரிஷி ஊடாவுல வந்து ஆமா ஆண்டி எனக்கும் தங்கம் தான் தோசை ஊத்த சொல்லி கொடுத்தான்னு வளரிற, அவங்களும் என்னது தோசை ஊத்த சொல்லி கொடுத்தாளான்னு கேட்க தோசை ஊத்துறதுன்னா அது இல்ல ஆண்டி, நம்ம தோசை ஊத்தும் போது எப்படி கரண்டியை சுத்துவோம் அது மாதிரி பேட்டை சுத்த சொல்லி கொடுத்தான்னு வீரா சமாளிக்கிறான். மணியும் இது சரிபட்டு வராதுன்னு இவ பேரு தான் வள்ளி, இவ விளாடுறதுக்கு காரணமே நம்ம தங்கம் தான்னு சொல்லி இன்னமா பாத்துக்கிட்டு இருக்க ஏதாவது பேசுன்னு சொல்ல அவளோ ஆமா ஆண்டின்னு தங்கம் அவளுக்காக தன்னோட ஜெர்சியை கொடுத்ததுல இருந்து அவளாலதான் இன்னைக்கு எல்லாருமே என்ன அவங்களோட டீம்மேட்டா பாக்குறாங்க, அவன் மட்டும் இல்லைனா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பானே தெரியலன்னு சொல்ல இதை கேட்டு அம்மா அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்ப ரங்க வந்ததும் இவர் தாமா எங்களோட கோச்சுன்னு சொல்ல ஏண்டி இவர் தானே போட்டோல இருந்தது, பையன் நல்லா தானே இருக்கான் ஓகே சொல்லி இருக்கலாம்லன்னு சொல்ல தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமான்னு சொல்றா. அவனும் வந்ததுமே தங்கம் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்பவே நல்லா விளையாடிக்கிட்டு இருக்கா, சொல்ல போனா அவ தான் டீமுக்கே தூண் மாதிரின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் மணி நான் எழுதி கொடுத்ததை விட அவர் பேசுறது ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் மீட்டிங் நல்லபடியா முடிஞ்சு போகும்போது எல்லாமே ஓகே தாண்டி, ஆனா ஏன் இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க பையனை போய் வேணாம்னு சொன்னேன்னு கேட்க ஐயோ மறுபடியும் அந்த டாபிக் எடுக்காத விடுமான்னு சொல்றா. அம்மாவும் நீ இந்த அகாடமியில சேர்ந்தது அந்த மணி பயலுக்காக தானே, உன் கண்ணிலேயே தெரியுது, எதா இருந்தாலும் முதல்ல படி ஒழுங்கா விளாடு அப்புறம் எல்லாத்தையுமே பாத்துக்கலாம்னு அவன் ரொம்ப நல்லவனாதான் இருக்கான்,
நீ எதையாவது சொல்லி அவனோட கவனத்தை சிதற விட்டுறாத. அவனும் நல்லா விளையாடட்டும்னு சொல்லிட்டு கிளம்ப, இதெல்லாம் கேட்டு தங்கத்துக்கு ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அம்மா அப்பா கிரீன் சிக்னல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பக்கம் மணிக்கிட்ட நம்ம பசங்க வந்து, நியாயப்படி நீ எங்களுக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கணும்னு சொல்ல, மயிறு நல்லா வாயில வருது. நான் எப்படி எழுதி கொடுத்தா நீங்களாம் என்னடா பேசி வச்சிருக்கீங்க? எல்லாமே சொதப்பிருச்சுன்னு காண்டாக. டேய் அதான் எல்லாத்தையும் சமாளிச்சாச்சுல, அப்புறம் என்ன? பொண்ணு வீட்டுல எப்படியோ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்ட. எப்படியும் தங்கம் உனக்கு தானே சொல்ல. பையன் ரொம்பவே வெக்கப்படுறான். அப்ப தங்கமும் வந்து மணிக்கு ஒரு அடியை போட்டு, ஏன்டா ஓவர் ஆக்டிங் பண்ணேன்னு கேட்க, நான் இல்ல இவங்க தான். ஏன் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா, அது இல்லடி, நான் ஏதோ மணியை கரெக்ட் பண்ணாதான் இந்த அகாடமில வந்து சேர்ந்திருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல நல்ல பிள்ளையா இருக்கான். நீ எதுவும் சொல்லி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடாதன்னு அட்வைஸ் வேற பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்ல, ஆமா ஆமா அம்மா சொன்ன மாதிரி என்ன டிஸ்ட்ராக்ட்லாம் பண்ணிடக்கூடாதுன்னு ஓவரா வைக்கப்படுறான். அங்க கட் பண்ணா இந்த பக்கம் செக்யூரிட்டியை மீறி மாத்தையனோட அம்மா அகாடமிக்குள்ள வர ட்ரை பண்றதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.